திமுக ஏன் விஜய்க்கு ஆதரவா பேசுது அப்படின்னா பராசக்தி படத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தான் அவங்க பொதுவாக பேசுறாங்க. அதை நம்ம ஜனநாயகனோட அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஜனநாயகன் படம் வரணுங்கிறதுக்காக ஒன்றும் முதல்வர் பேசல. ஹிந்தி மொழியை எதிர்த்து வரக்கூடிய படம் அதுக்கே அனுமதி கிடைத்தது, பட் ஜனநாயகனுக்கு அனுமதி கிடைக்கலையே சார், அது என்ன காரணமா இருக்கும்? இல்லைங்க, அவங்க இப்போ திமுகவோட கூட்டணி வைக்க விரும்பல, பிஜேபி விஜயோட கூட்டணி வைக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ யார் நமக்கு தேவையோ அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தா ஒரு பணிவாரோ அதை தான் அவங்க செய்ய முடியும். இந்தி திணிப்பை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் வேறு பிஜேபி வேறு அல்ல. அன்னைக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதோ அதுதான் இன்னைக்கு பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் படத்தை தயாரித்தது இன்பன் உதயநிதிங்கிற ஒரே காரணம் தான். மற்றபடி இதில் திமுகவுடைய அடையாளம் எங்கேயாவது இருக்கான்னா எங்கேயுமே கிடையாது. அண்ணாவை காட்டுறாங்க, கலைஞர்னு ஒருத்தர் வராரு, அவர் கலைஞருங்கிறது கலைஞர்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாரு. அப்படி இருக்கு அந்த தோற்றமும் அந்த அந்த காட்சியும் அப்படிதான் இருக்கு. திராவிட கட்சிகள் மக்கள்கிட்ட போய் ஊடுருவுனதே நாடகத்தினாலும் சினிமாவில் அந்த கலை தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது, எதுக்கு? விஜயோட என்ன ஒருத்தர் தனித்தனியாக போய் பழகுனாங்களா, அல்லது விஜய் ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய எழுச்சியை இங்கே உருவாக்குனாரு? கிடையாது, இல்லை, சினிமா தானே. அப்போ சினிமாங்கிறது மிகப்பெரிய டூல். விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? அதாங்க, அது உள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்குள்ளேயே. காங்கிரஸில் பல கோஷ்டி மோதல்கள் உண்டு. ஆனால் இப்போ ரெண்டு கோஷ்டி தான் இருக்குது. ஒன்று தாவேகாவோடு கூட்டணி வைப்பது, இன்னொன்று திமுகவோடு கூட்டணி வைப்பது. 2 கோஷ்டி தான் இப்போ காங்கிரஸில் இருக்குது. இதில் எந்த கோஷ்டியை ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான். நாம் தாவேகா தரப்போடு பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மேக்சிமம் காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அன்புமணி இங்கே இணைந்திருக்கிறாரு. ஸோ ராமதாஸ் திமுக கூட போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் தாவேகா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போமே அவருமே சொன்னார், இது வரைக்கும் அந்த கட்சியில் பேச்சுவார்த்தைக்கு போகவும் இல்லை, அவங்களும் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பாமக கூட ராமதாஸோட அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அவரும் கூட ஒரு நடுநிலையாக தான் பதில் சொல்றாரு. திமுக கூட்டணியோட நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏற்கனவே விசிகே இருக்கான்னு கேட்டால் அரசியலில் எது வேணாலும் நடக்கும்னு அவர் சொல்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜயோட அந்த ஜனநாயகன் படம் மேல்முறையீடு போய்கிட்டே இருக்கிறாங்க. மத்திய அரசும் வந்துட்டு இருக்கிறாங்க, இவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் விஜய் பரவலாக திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ காங்கிரஸும் திமுகவும் அவருக்கு ஆதரவாகவே கொஞ்சம் பதிவுகளும் பேச்சுகளும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அரசியல் மாற்றமாக இருக்குமா? இல்லை, திமுகவை காங்கிரஸ் ஆதரவுங்கிறது விட்டுருங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆரம்பத்திலேயே ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஒரு புறம் விஜய் ஆதரவாளர்கள் காங்கிரஸ்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, திமுக ஆதரவாளர்கள் செல்வ பெருந்தகை மாதிரி கொஞ்சம் பேர் அந்த பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. திமுக ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுது அப்படின்னா பராசக்தி படத்திற்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை தான் அவங்க பொதுவாக பேசுகிறாங்க. அதை நம்ம ஜனநாயகனோட அப்ளை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜனநாயகன் படம் வரணுங்கிறதுக்காக ஒன்றும் முதல்வர் பேசலை, திமுகவினர் யாரும் பேசலை. பராசக்தி படத்துக்கு இவ்வளவு கட்டு கொடுத்துட்டீங்களே, அந்த படத்துக்கு கடைசி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இழுத்தடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் தான். அது விஜயினுடைய ஜனநாயகனுக்கும் பொருந்திருச்சு, அவ்வளோதான். இப்போ பராசக்தி படம் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து மத்திய அரசுக்கு ஹிந்தி மொழியை எதிர்த்து வரக்கூடிய படம் அதுக்கே அனுமதி கிடைத்தது, பட் ஜனநாயகனுக்கு அனுமதி கிடைக்கலையே சார், அது என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, அவங்க இப்போ திமுகவோட கூட்டணி வைக்க விரும்பல, பிஜேபி விஜயோட கூட்டணி வைக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ யார் நமக்கு தேவையோ அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தா ஒரு பணிவாரோ அதை தான் அவங்க செய்ய முடியும். பராசக்தியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கொள்கைக்கான பிரச்சனையாக மாறிப்போச்சு. அதனால் கடைசி வரைக்கும் அதில் ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி பல முக்கியமான வார்த்தைகளை மியூட் பண்ணி பல விஷயங்களில் இப்போ தீ பரவட்டுங்கிறத நீதி பரவட்டும்னு மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு பூர்த்தி அந்த படத்தை கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது விஜய் தானே தவிர திமுக கிடையாது. ஸோ அதனால் பராசக்தியை ரொம்ப ஈஸியாக அனுப்பிச்சிட்டாங்க, ஜனநாயகனை ஹோல்ட் பண்ணி வச்சு. பராசக்தி அனுப்புனதில் அது காங்கிரஸ்க்கு ஆட்சி காலகட்டத்தில் உள்ள எதிரான படம். ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான படம் அங்கே ஒரு கூட்டணிக்குள்ளே விரிசல் வரட்டும்னு சொல்லி பெரிதாக எதுவும் அட்டாக் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, அதை அப்படி நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்தி திணிப்பை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் வேறு பிஜேபி வேறு அல்ல. அன்னைக்கு காங்கிரஸ் என்ன செஞ்சதோ அதுதான் இன்னைக்கு பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த எதிர்ப்பு, அன்னைக்கு இருந்த கொந்தளிப்பு இன்னைக்கு இருக்கிற இந்த 2K கிட்ஸு கிடையாது. இவங்க பரவலாக படிக்கணும்னு நினைக்கிறாங்க. மொழி தானேயா, இது எதுக்கு நம்ம கற்றுக்கக்கூடாது, நல்லா கற்றுக்கலாமே, இன்னும் கூட ஒரு 4 லாங்குவேஜ் கற்றுக்கலாமேங்கிற மனநிலையில் இன்றைக்கி இருக்கான். நீங்கள் இவன்ட்ட போய் இந்தியை கற்றுக்காத, இந்தியை திணிக்காத அப்படின்னா நம்மளையே அவன் கிரிஞ்சா பார்த்துட்டு போயிடுவான். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மொழி பிரச்சனையில் காங்கிரஸ் வேறு பிஜேபி வேறு அல்ல. தீவிரம் அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கி தீவிரம் இல்லை. அது ஒன்று தான் இதில் மாறே தவிர
வேற ஒன்றுமே கிடையாது. இதில் இப்போ இந்த பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியன் படமாக வந்திருந்தா நல்ல ஒரு கூட்டம் கிடச்சிருக்கும். பட் இது வந்து திமுகவோட படங்கிற மாதிரி அரசியல் படுத்தப்பட்டது இப்போ திரையரங்குகளில் கூட்டம் இல்லாத காரணமாக இல்லைங்க, இந்த படத்தை தயாரித்தது இன்பன் உதயநிதிங்கிற ஒரே காரணம் தான். மற்றபடி இதில் திமுகவுடைய அடையாளம் எங்கேயாவது இருக்கான்னா எங்கேயுமே கிடையாது. அண்ணாவை காட்டுறாங்க, கலைஞர்னு ஒருத்தர் வராரு, அவர் கலைஞருங்கிறது கலைஞர்கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டார். அப்படி இருக்குது அந்த தோற்றமும் அந்த அந்த காட்சியும் அப்படி தான் இருக்குது. அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துட்டு போயிடுறாரு அவர். ஸோ அதனால் இது திமுக படமோ திமுக தலைவர்களை முன்னிறுத்துகிற படமோ இல்லை. அண்ணா கூட படத்தில் வந்து ஒரு ஒரு வசனம் பேசுகிறாரு. அது வந்து யாரோ ஒரு தம்பி இந்தி மொழிக்காக இந்தி திணிப்புக்காக போராடுறான், அவனும் என் தம்பி தான்ட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து திமுக படம்ங்கிறதெல்லாம் இங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக உருவாக்கி அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க. இப்போ வசூல் வந்து 52 கோடி 2 நாளில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த வசூல் எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையான வசூலாக பல நேரங்களில் இங்கே அறிவிக்கப்படுகிற வசூல்லாம் வந்து உண்மையானதாக இருந்ததில்லை. கிட்டத்தட்ட நம்ம இதையும் அப்படி தான் பார்க்குறோம். சினிமா வந்து அரசியல் மாற்றங்களை வந்து ஏற்படுத்துமா? சினிமாவை நம்பி இப்போ பராசக்தி படமாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், சினிமாவை அரசியல் வந்து வெற்றிக்கான ஒரு படமாக கொண்டு வரது மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சினிமா அரசியல் வெற்றி கொடுக்குமா? கட்டாயமாக கொடுக்குங்க. எம்ஜிஆர் காலத்திலே நம்ம பார்க்குறோம். நீங்கள் திராவிட கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட போய் ஊடுருவுனதே நாடகத்தினாலும் சினிமாவில் தான். அந்த கலை தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துச்சு. காங்கிரஸோடு வேறுபட்டு நின்றதே இந்த கலையின் மூலமாக தான். அதற்கப்புறம் அது வந்து பல ஊர்களில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் வர்ற வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது வந்து சினிமா எந்த அளவுக்கு அரசியலுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா வந்தது கூட வந்து இங்கே எம்ஜிஆரின் நிழலாக வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் சினிமாங்கிற ஒரு பெரிய அடையாளம் அவங்கள காப்பாற்றுச்சு. இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது, எதுக்கு நிற்கிது? விஜயோடு இன்னும் ஒருத்தர் தனித்தனியாக போய் பழகினாங்களா, அல்லது விஜய் ஏதாவது போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு பெரிய எழுச்சியை இங்கே உருவாக்குனார்? கிடையாது, இல்லை, சினிமா தானே. அப்போ சினிமாங்கிறது மிகப்பெரிய டூல். அதை வந்து அரசியலுக்கு வர்றதுக்காக பல பேர் பயன்படுத்துகிறாங்க. அதில் உண்மையாக இருப்பவர்களும் இருக்காங்க, ஒரு லாபத்துக்காக வர்றவங்களும் இருக்காங்க. அது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து. சினிமா சார்ந்து இப்போ திமுக அதிகமான சினிமா சார்ந்த படைப்புகளை கொண்டு வராங்க. ஆனால் அதிமுக இதுவரைக்கும் அவர்கள் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், சினிமா சார்ந்து வந்தவர்கள் தான். பட் ஆனால் அவங்க என்றைக்குமே இந்த சினிமா படங்களை வச்சு அவங்க அரசியல் கொள்கைகளை பேசினதில்லை. பட் அவங்களுக்கும் வெற்றி நல்லா கிடைக்குதே சார். இல்லை, அவங்களுக்கான ஹீரோன்னு ஒருத்தரும் அமையல. விஎன் சுதாகரன்லாம் சினிமாவில் நடிக்கிறதுக்கு வந்தார். சுதாகரனுடைய தம்பி ஒருத்தர் தலைவாங்கிற படமே எடுத்தார், அதெல்லாம் வரவே இல்லை. என்னென்னா இப்போ அவங்களுக்கு தேவைப்படல. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு ஒரு சினிமா முகம் வேணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அது நான் ஒரு ஆளாக இருக்கட்டும், எனக்கு பிறகு யாருமே சினிமா முகம் சார்ந்தவர்கள் இங்கே வேண்டான்னு நினச்சாங்க. நடுவில் அஜித் வந்து கிராஸ் ஆனார். அஜித்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளையா பார்த்தாங்க. அவர் மீது ஒரு அரசியல் ஆசையை உருவாக்கி அவரை வந்து அதிமுகவில் உள்ளே கொண்டு வந்தோம்னு அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க. அவர் அதுக்கு ஒத்துக்கலை. அதை தாண்டி அவங்க வந்து எந்த சினிமாக்காரரையும் என்கரேஜ் பண்ணவே இல்லை. சரத்குமார்லாம் அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கத்தில் இருந்தார். அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்களே தவிர மற்றபடி அரசியலில் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. ஏடிஎம்கே அதை செய்யவே இல்லை. ஆனால் ஏடிஎம்கே பல சினிமாக்களை தயாரிச்சுது. விஜய்கிட்டே வந்து மிரட்டி கால் ஷீட்லாம் வாங்கினாங்க. சசிகலா வந்து அவங்களே நேராக விஜய்க்கு எஸ்சிக்கு ஃபோன் பண்ணி கால் ஷீட்லாம் வாங்கின கதைகள் உண்டு. விஜய் படங்களை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. தலைவா பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ சினிமா மீது அவங்களுக்கு ஆர்வம் இருந்ததே தவிர சினிமாவிலிருந்து ஒரு ஹீரோவை கொண்டு வரணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. ஜனநாயகன் படம் நிறுத்தப்பட்டதுனால வண்டி நம்ம இப்போ அடுத்தடுத்த படங்கள் வாத்தியாராக இருக்கட்டும், தலைவர் தம்பி வழியில் இந்த மாதிரி படங்கள் வருது, திரௌபதி 2 இதெல்லாம் படங்கள் வருது. சடனாக இப்போ ஜனநாயகனுக்கு ஓகே கிடச்சி படம் ரிலீஸ் வந்தால் இந்த படங்கள்லாம் கொஞ்சம் அடிவாங்குவோம்ல சார்? கட்டாயமாக அடிவாங்க, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விளம்பரம் இல்லாமலேயும் ரிலீஸ் பண்ணுறாங்களே இவங்க. இல்லை, ஜனநாயகன் வராதுங்கிற நம்பிக்கையில் இப்போ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒருவேளை ஜனநாயகன் வந்துச்சுன்னா தியேட்டருக்காரங்களே வெறி கொண்டு எல்லா தியேட்டர்லையும் ஜனநாயகனை தான் போடுவாங்க. நீங்கள் வராதிங்கன்னு கூட சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து சரியான இது கிடையாது, அது சரியான முறை கிடையாது தான். பட் தியேட்டருக்காரங்களுக்கு என்னென்னா தியேட்டர் நிரம்பி வழிஞ்சு வெளியிலையும் கூட்டம் நிற்கணுங்கிறது அவங்க ஆசை. அப்போ தான் வந்து 2 வீலர் டோக்கன்லேருந்து கேன்டீன் வரைக்கும் ஃபுல்லாகும். வெறும் சினிமா டிக்கெட்டுங்கிறத அவங்களுக்கு பெரிய லாபத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. கேன்டீன் தான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறது. இந்த ஒரு படத்துக்கு கலெக்ஷன் வந்து 100 கோடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா 200 கோடி கேன்டீனில் பிஸ்னஸ் ஆகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 200 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குறீங்க, ஆனால் ஃபுட் கூப்பன் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 400 ரூபாய்க்கு வாங்குறீங்க.
ஒரு ஃபேமிலி போச்சுன்னா குறைச்சலாம் 400-500 அப்போ இதை விட 2 மடங்கு அதிகமாக அங்கே வரும். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான ஹீரோ வர்ற நாளை தான் அவங்களுடைய பொங்கல் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் அதில் வந்து கொஞ்சம் தியேட்டரை ஷேர் பண்ணி தேவையில்லாத நஷ்டத்தை எதுக்கு ஏற்படுத்தணும், கொஞ்சம் தள்ளி இருங்க பார்ப்போம்னு அவங்களே தள்ளி வச்சுருவாங்க. ஸோ இந்த ஆபத்துகள்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு முயற்சி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய், அஜித், ரஜினி, இப்போ கமல் படத்துக்கு கூட அவ்வளோ பரவலாக கூட்டம் வரதில்லை. இப்போ இந்த 3 பேரோட படங்களும் குறைஞ்சு போக போகுது. அப்போ தமிழ் சினிமாவோட சினிமா என்ன ஆக போகுது சார்? ஏன்னா இப்போ சிவகார்த்தியின் அடுத்த தலைமுறைகளுக்கு அதிகமாக கூட்டம் வரதில்லை. அது ஒரு கஷ்டம்தாங்க. இப்போ தியேட்டருக்காரங்க பல பேரை கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரும் கவலையோடு தான் அதை பார்ப்பாங்க. திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, இப்போ அவங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க இன்னும் பல வருடங்கள் இங்கே இருக்கணும்லாம் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. விஜய்க்கு அரசியல் இருக்குது, அஜித்துக்கு ரேஸ் இருக்குது, ரஜினிக்கு கிட்டத்தட்ட ஒரு 75 வயசை தாண்டிட்டார். ஸோ இன்னும் எவ்வளவு காலமாக ஒரு ஆள் நடிக்க முடியும்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கட்டாயமாக அவங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது சினிமாவுக்கு கொஞ்சம் வந்து பின்னடைவு தான். இப்போ இந்த 3 படங்கள் வருது சொல்லியிருந்தோம் சார். இது பெரிதாக விளம்பரமே படுத்தாமல் இறக்கியிருக்கிறாங்கல்ல. ஏற்கனவே பராசக்தி வந்து ஒரு கட்சி சார்ந்த படங்கிறனாடி மக்கள் கூட்டம் திரையரங்குக்கு வரல. சிவகார்த்தியின் படம்னாலே குடும்ப கூட்டம் வரும், பட் அதுவுமே வரல. அப்போ இந்த படங்களுக்கும் வராமல் மிற்ற வேறு ஏதாவது ஒரு பிளான்கள், குடும்பங்களாக சுற்றுலா அந்த மாதிரி பிளான் பண்ணலாம்ல? இதால் வசூல் வந்து எல்லா படத்துக்குமே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நஷ்டம் இருக்க வாய்ப்பு அப்படி சொல்ல முடியாது. படம் நல்ல படமாக இருந்தால் கட்டாயமாக வருவாங்க. இந்த படம் சிறைன்னு ஒரு படம் வந்துச்சு, சின்ன படம் தான். இப்போ ஜனநாயகன் பராசக்தி வருதுன்னொடனே அந்த படத்தை வந்து தியேட்டர்லேருந்து தூக்குற மனநிலைக்கு வந்துட்டாங்க. பட்டு ஜனநாயகன் வரலன்னொடனே எல்லா இடத்துலையும் சிறையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 70% 80% தியேட்டர் ஃபுல்லாகி தான் போயிட்டுருக்கு. அப்போ நல்ல படங்களை கொண்டாடுகிற கூட்டம் இங்கே இருக்குது. ஒருவேளை இந்த வாத்தியார் ரொம்ப கலகலப்பான சூப்பரான படமாக இருந்ததுன்னா கட்டாயமாக கூட்டம் வரும். அதே மாதிரி வந்து இந்த ட்ரிபிள் ஒரு படம் ஒன்று வருது, அந்த படமும் ஜீவா நடித்த படம் ரொம்ப கலகலப்பான படங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், கட்டாயமாக மக்கள் உள்ள வரும், மக்கள் கூட்டம் வரும் சார். அப்புறம் அரசியல் சார்ந்து இப்போ விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது சார்? அதாங்க, அது உள்ளே வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது காங்கிரஸ்குள்ளேயே. காங்கிரஸில் பல கோஷ்டி மோதல்கள் உண்டு. ஆனால் இப்போ 2 கோஷ்டி தான் இருக்குது. ஒன்று வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைப்பது, இன்னொன்று திமுகவோடு கூட்டணி வைப்பது. 2 கோஷ்டி தான் இப்போ காங்கிரஸில் இருக்குது. இதில் எந்த கோஷ்டியை ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான், அது தேர்தல் நெருங்க தான் தெரியும். நாம் தாவேக்கா தரப்போடு பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மேக்சிமம் காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அப்படி தான் நானும் பார்க்குறேன். ஆனால் 40 MP திமுக கொடுத்துருக்குறாங்க மத்தியில். அப்படி இருந்தும் இப்படி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதுதான் மெயின் காரணம் வந்து அதுவாக தான் இருந்துச்சு. 40 எம்பியை விட்டுட்டு எப்படி வருவாங்க? இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் வந்து கம்பீரமாக நிற்கிதுன்னா அவங்க தான் காரணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதே பராசக்தியில் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு வசனம் வைக்கப்பட்டிருக்கு, நினச்சிருந்தா அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை வைக்கிறாங்க. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு வசனத்தை அவங்க வைக்கிறாங்கன்னா ஒருவேளை அவங்களே காங்கிரஸை வெளியேற்ற முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இங்கே முக்கியமான பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயோட கூட்டணி போகணும்னு. இதுதான் வந்து விஜய்க்கு ஒரு அழுத்தத்தையே கொடுக்குது. காங்கிரஸோட நீ பேச்சுவார்த்தை நடத்துறியா, உன்னை விடுற நான் பாருன்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஒருவேளை காங்கிரஸோட ஒரு கூட்டணி வைக்காமல் நான் தனியாகவே நின்றுக்கிறாங்கன்னு சொன்னால் கூட இந்த அழுத்தம் அவர் மீது குறைஞ்சிருமோன்னு நான் நினைக்கிறேன். அதற்கும் வாய்ப்பு இருக்குது. திமுக காங்கிரஸ் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா சார் இங்கே வந்து போராட்டங்கள், அதனால அதிருப்தி அதிகமாக இருக்குது. இப்போ பரவலாக துப்புரவு பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள் போராட்டம் அடுத்தடுத்து நடக்கு. ஸோ திரும்ப இவங்க ஆட்சிக்கு திமுக வந்ததும் கிடையாது, 2வது முறை வந்து வரலாற்றிலே வந்தது கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் வந்திருக்க நேரத்தில் காங்கிரஸை இழப்பதற்கு அவங்க நினைக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு திமுக வந்து தோக்கும்னு நான் நம்பலை. ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு அவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த இல்லத்தரசிகளுக்கு கொடுக்குற அந்த ஊக்கத்தொகை ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த மடிக்கணனி கொடுக்கறது, இன்னும் நிறைய நான் முதல்வன் திட்டம், அது மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் கொடுத்த 3000 ரூபா அது ஒரு பெரிய ரோல் பண்ணும். இதையெல்லாம் தாண்டி தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்க போகிற பணம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து விஜய் கட்சியெல்லாம் கட்டாயமாக கொடுக்க முடியாது. அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஓட்டு கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் அவ்வளவு படுதோல்வியெல்லாம் அவங்க சந்திக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்து அவங்களே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஆனால் இருந்தாலும் மடிக்கணினி வந்து
இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, வாக்காளர்கள் இருக்கிறவங்களுக்கு. ம். அதேமாரி இந்த பொங்கல் பரிசுகளுமே வந்து இடையில 2 வருடங்கள் கொடுக்காம இப்போ இந்த வருடம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்தரப்பினரும் கொஞ்சம் மக்களிடம் கொண்டு அது ஒரு சேர்க்கறாங்களே சார். முணுமுணுப்பு இருக்கலாங்க. பட் பயன்பெற்றவர்கள் இருக்காங்கல்ல, கடைசியாக பயன் தானே என்னங்கிறது பார்ப்பாங்க. நீங்கள் போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முதல் வருஷம் கொடுக்கலங்கிறதெல்லாம் வேற, கொடுத்துட்டாங்கல்ல அதை தானே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அது பெருசாக அதிருப்தி பெருசாக வேலை செய்யாது. நம்ம ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து புதிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது விஜய் கட்சியாக இருந்தால் ஆட்சிகள் வந்து மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது தானே சார்? தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா விஜய் வைக்கிற கண்டிஷனுக்கு எடப்பாடி கட்டாயமாக உடன்பட மாட்டார். ஏன்னா அவர் நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறார். அப்போ அதை எப்படி வந்து ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒத்துப்பார்? ஸோ அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் அவங்க 2 கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு. ஏன்னா விஜய்க்கு அரசியல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு முன்பே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு விஜய் சொல்லியும் இதுவரை எந்த கூட்டணியுமே தாவேக்கா கூட வந்து உறுதியாகலை. எந்த ஒரு கட்சியுமே இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை. இப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் வழி இல்லாமல் ஒரு சேர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குமே சார். இல்லைங்க, அது திமுக எவ்வளோ சீட்டை கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான். இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ எல்லா கூட்டணி கட்சியுமே ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு திமுகவை நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிக சீட்டு கொடுங்கன்னு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இப்போ போன முறை இவங்களை ஹேண்டில் பண்ண மாதிரி இந்த முறை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அங்கே அவங்களுக்கு என்ன தரப்படுகிறதோ அதை பொறுத்து தான் அந்த கூட்டணியே மாறப்போகுது. அவங்க வேற எங்கே வந்து சேர போகிறாங்க? தாவேக்காவில் தான் சேர போகிறாங்க. அப்போ இந்த தேர்தல் நெருங்கும் போது தான் தாவேக்காவோடு யாரெல்லாம் சேர்றாங்கங்கிறதே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போவே சொல்ல முடியாது. இல்லை, அன்புமணி வந்து இங்கே வந்து இணைந்திருக்கிறாரு. ஸோ ராமதாஸ் வந்து திமுக கூட போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து தாவேக்கா கூட பேச்சுவார்த்தையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போமே அவருமே சொன்னார் இது வரைக்கும் அந்த கட்சியில் பேச்சுவார்த்தைக்கு போகவும் இல்லை, அவங்களும் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது தாவேக்காவும் இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சிகிட்டையுமே பேச்சுவார்த்தைக்கு முற்படவில்லையே சார். அப்போ தனித்து நிற்கக்கூடிய வல்லமை அந்த கட்சிக்கு இருக்கா? இல்லை இல்லை, அவங்க ஒரு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. பாமக கூட ராமதாஸோட அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அவரும் கூட வந்து ஒரு நடுநிலையாக தான் பதில் சொல்கிறார். திமுக கூட்டணியோட நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஏற்கனவே விசிகே இருக்கான்னு கேட்டால் அரசியலில் எது வேணாலும் நடக்கும்னு அவர் சொல்கிறாரு. எதிரிகளே கிடையாது, நண்பர்களும் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் ஓரளவுக்கு அதுக்கு இணக்கமாக இருக்காருங்கிறது தான் அர்த்தம். அது ஒருவேளை அன்புமணி இங்கே வந்ததுனால வேண்டிய கூட இருக்கலாமே சார். அதுதான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று அவர் பண்ணணும்ல, தனியாக நிற்க முடியாது. ஏதோ ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கணும். அது விஜயோடு போவதற்கு திமுகவோடய போயிடலான்னு அவர் நினைக்கலாம். அவர் கேட்குற சீட்டை அங்கே கொடுக்குறாங்களான்னு ஒன்று இருக்குது. கொடுக்கலன்னா அவர் தாவேக்காவுக்கு தான் வருவார். அப்போ இங்கேயும் பேச்சுவார்த்தை நடக்குது, அங்கேயும் நடக்குது. அது எல்லா கட்சிகளுமே அதை பண்ணிட்டு இருக்காங்க, ரகசியமாக பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நேரங்களில் இந்த திமுகவும் அதிமுகவும் அறிவிக்கும் போது, கூட்டணி கட்சிகளோட தொகுதிகள் அறிவிக்கும் போது மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு கட்டாயமாக அந்த மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்தில் தாவேக்காவும் மாறுவதற்கான கூட்டணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொள்கைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இணைவதற்கான சத்தியக்கூறும் இருக்குமே சார். இல்லைங்க, அவங்க பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது தாவேக்கா. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் யாருமே வரலனாலும் அவர் தனியாக நின்று அவருடைய பர்சன்டேஜ் பார்ப்பார். திமுக கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா சார் தாவேக்கா? இல்லைங்க, இப்படி ஒரு கேள்வி அநியாயமாக கேட்குறீங்களே. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ கொஞ்சம் அரசியல் என்ன வேணாலும் மாற்றம் ஏற்படலாம். கமல் வந்து டார்ச் லைட்டை உடைச்சாரு சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு வேண்டி அங்கே போய் அங்கமாயிட்டார். அவர் கட்சியோட விளம்பரமே இப்போ இல்லை. கமல் வேற, விஜய் வேற. கமலுக்கு இருந்த செல்வாக்கு வேற, விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு வேற. அதனால தலைகீழ நடந்து கூட திருவண்ணாமலை போயிடலாம். நீங்கள் சொல்றது நடக்கவே நடக்காது. சரி சார், மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி.